ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆச்சாரம் அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை எழுதியவர் யார்? கி. ராஜநாராயணன். மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். இந்த எழுத்தாளர் பல்வேறு படைப்புகளை கொடுத்துருக்கார். அவருடைய படைப்புகள் எல்லாமே தரமான படைப்புகளாக இருக்கும். அதுலேருந்தே அந்த ஆச்சாரம் அப்படிங்கிற கதையை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த கதை பார்த்திங்கன்னா, ஒரு ஆச்சாரம் பிடிச்ச ஒரு மனிதன் எப்படியெல்லாம் போய் அவமானப்படுறேன், அசிங்கப்படுறேன் அப்படிங்கிறதே இந்த கதையுடைய கண்டென்ட்டே. என்ன அப்படின்னா, இவன் எப்போ பார்த்தாலும் ஆச்சாரம், சுத்தம், சுகாதாரம் இப்படி ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். இவனுக்கு கல்யாணம் ஆயிரும். திடீர்னு கல்யாணம் ஆன உடனே சொந்தக்கார வீட்டுகளுக்கெல்லாம் விருந்துக்கு அழைச்சிருப்பாங்க. அப்போ விருந்துக்கு போவேன். போய் ஒரு வீட்லையாக சாப்பிடும்போது ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போவேன். போகும்போது அங்கே போய் என்ன பண்ணுவேன், சாப்பிட உட்காந்துருப்பாங்க. மொச்சக்கொட்டை குழம்பு வச்சுருப்பாங்க. மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கும்போது எல்லாம் சாப்பிட்டுக்கு இருப்பாங்க. சாப்பிடும்போது இவனுடைய மனைவி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிடும்போது அவங்க இப்படி சாப்பாடை பிணையும் போது ஒரு மொச்சக்கொட்டை நழுவி அவன் இலையில போய் விழுந்துடும். யாரும் புருஷங்காரன் இலையில போய் விழுந்த உடனே இவன் ஐயோ ஆச்சாரம் ஆச்சாரம், இந்த ஆச்சாரத்தை நான் இங்கே உண்டி தொலைப்பேன், கண்டிப்பாக நான் காசிக்கு போயாகணும், காசியில் போயினேன், காசியில் போய் முங்கி எழுந்தாலே இந்த ஆச்சாரமாக போய் தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீட்டு போய் தொலையும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன், அன்னைக்கு சாயங்காலமே கிளம்பிடுவேன். எங்கே காசிக்கு கிளம்பிடுவேன். இப்படி காசிக்கு கிளம்பும்போது அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா போக்குவரத்துலாம் கிடையாது. பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது, ஆட்டோ கிடையாது, சைக்கிள் கிடையாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நடந்தேன் போகணும். நடைப்பயணம் தான். அப்போ நடந்து போய்கிட்டு இருப்பேன். ரொம்ப தூரம் போயிடுவேன். போனதுக்கப்புறம் ஒரு கிராமம் வரும். கிராமத்தில் ஒரு பெரிய திண்ணை கொண்ட வீடு. அந்த வீட்டில் போய் சரி ரொம்ப களைப்பாக இருக்குது, போய் தூங்கலாம் அப்படின்ட்டு போவேன். போகும்போது அந்த வீட்டில் போய் உட்காருவேன். உட்காந்தோன்னே அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்து உட்காருங்க, நீங்கள் உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன அப்படின்னு விசாரிப்பாங்க. அம்மா அந்த மாதிரி காசிக்கு போகிறதுக்காக நடைப்பயணமாக வந்திருக்கேன், ரொம்ப களைப்பாக இருக்குது, அதான் இங்கே படுத்திருக்கேன் அப்படின்னா. அப்படியா, காசிக்கா போகிறீங்க? நாங்கள்லாம் காசிக்கு போகணுன்னு ரொம்ப வருஷமாக ஏங்கிக்கிட்டு இருக்கேன், எங்களால் போக முடியல, நீங்களாவது போனீங்களே, எங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து நீங்களே வெட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு ஒரு நேரமாவது எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடணும், அப்போ தான் எங்களுக்கு புண்ணியம் அப்படின்ட்டு இவருக்கு சாப்பாடு ஏற்பாடெலாம் தடவுலாம் பண்ணுவாங்க. பண்ணும்போது இவர் சொல்லுவார், சாப்பிட்ற பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் இலையில தான் சாப்பிடுவேன், இந்த தட்டுக்கிட்டெல்லாம் போட்டுறாங்க, தட்டுக்கிட்டெல்லாம் போட்டால் நாங்கள் ஆச்சாரம் பிடிச்ச ஆள், தட்டுக்கிட்டலாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவார். சரி அப்படின்ட்டு இலைக்கு தேடி பார்ப்பாங்க. இந்த நேரத்தில் இலை எங்கே போய் தர்றது அப்படின்னு புருஷன் முன்னாட்டியும் தேடி பார்ப்பாங்க. ஆனால் இலை எங்கேயுமே கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுறது, இலை எங்கேயுமே கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவர் இலையில தான் சாப்பிட்றேங்கிறாரு அப்படின்ட்டு ஒரு இலை ஏற்பாடு பண்ணி சாப்பிட வச்சுருவாங்க. இவர் நல்லா சாப்பிடுவார். விரும்பி சாப்பிட்டு சொல்லுவார், இந்த இலையை நான் தான் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லுவார். யார்? சாப்பிட்டுக்கு இருக்கவர். அதுக்கு அந்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் எடுத்து போடுறோம். இல்லை சாப்பாடு போட்டிங்க, அதுக்கு ஒரு நன்றி செய்யணும்ல, அதனால் நானே இலையை எடுத்து போடுறேன் அப்படின்னா, இல்லை இலையை எடுத்து போட்டுறாங்க, அது கிழிச்சிருச்சுன்னா என் மாமனார் ஒரு வாரமாக இந்த இலையத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த இலையத்தையும் கழுவி ஒரு வாரம் போட்டுக்கிட்டு இருக்கான், அதனால் கிழிஞ்சு போச்சுன்னா என் மாமனார் திட்டுவாருன்னு அந்த அம்மா சொல்ல. ஐயோ ஆச்சாரம் அப்படின்ட்டு கிளம்பி அந்த நைட்டாக கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து மறுநாள் இரவாயிருச்சு. ஒவ்வொரு களைப்பு. இப்போ அதே மாதிரி அடுத்த கிராமத்தில் போய் இன்னொரு வீட்டில் போய் அதே மாதிரி திண்ணையில் போய் உட்கார்றேன். இப்போ தானே அந்த வீட்டுக்காரங்க வர்றாங்க. ஐயா சாமி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி போகிறக்கா வந்திருக்கேன், காசிக்கு போகிறக்கா வந்திருக்கேன் அப்படின்னா. அப்படியா, அப்படின்னா எங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நேரம் விருந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு அங்கேயும் தடவெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணும்போது அவர் சொல்கிறார், யார்? இந்த ஆசாமி சொல்கிறாப்புல, ஆச்சாரம் பிடிச்சாரு, இந்த பாருங்கம்மா, எனக்கு தனியாக ஒரு மண் தட்டு, புது தட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு சோறு வராந்தா போடுங்க, இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படிங்கிறார். ஐயா இதுக்கு என்ன, இந்த வாங்கிட்டு வந்துடுவோம், நம்ம ஊரில் மண்பாண்டம் அதிகமாக தயார் பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஒரு மண்பாண்டம் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து இவருக்கு சாப்பாடெலாம் போட்டாங்க. நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கு, ஐயா நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் வெத்தலையும் பாக்கு இருக்குது, எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் என்ன விட்டார், வெத்தலையும் பாக்கையும் எடுத்து போட்டு மென்னுக்கிட்டு இருப்போது இந்த வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கு, ஐயா அந்த பாக்கு இருக்குல்ல, அதை நானும் ஒரு 10 நாளாக வாய்க்கில் ஓட்டு உதப்பி ஊற வச்சு கடிச்சு பார்க்குறேன், கடிக்க முடியல, ஆனால் நீங்கள் எடுத்தோடனே கடிச்சிட்டிங்களே,
அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு அப்படியே வாந்தியும் கொமட்டலுமா வருது. ஐயையோ அப்படின்ட்டு ஆச்சாரம் ஆச்சாரம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி இன்னொரு கிராமம் கடந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரே களைப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒரு வீட்டில் போய் தங்குறேன். நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி பிரச்சனைக்காக வந்திருக்கேம்மா, அந்த மாதிரி காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா காசிக்கு போகிறீங்களா? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததே ரொம்ப பெருசு. அந்த இறைவனாக பார்த்தே அவங்கள அனுப்பிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலையும் விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் இவன் சொல்கிறேன், இந்த பாருங்கள் எனக்கு இலையிலையும் சோறு வேணாம், தட்டுலையும் சோறு வேணாம், எனக்கு வந்து வீட்டில் ஏதாவது தட்டு இருக்கும்ல, அதில் ஒரு நல்ல தட்டாக இருக்கும்ல, புது தட்டா, அதில் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க வந்து தட்டு தேடுறாங்க. எல்லாம் பழைய தட்டாக இருக்கே, எல்லாம் நெளிஞ்ச தட்டாக இருக்கே, இதில் சாப்பிடுவாரா அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவர் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா திண்ணையில் ஒரு தட்டு இருக்குது, ஒரு மண் தட்டு மாதிரி ஒரு தட்டு இருக்குது. சொல்கிறாரு, இந்த தட்டில் வேணால் எனக்கு சோறு ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தட்டுலையா, இந்த தட்டில் சோறு போடணுமா அப்படின்னா, ஆமாம் இதில் எனக்கு சோறு விடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது நல்ல தட்டாக இருக்குது, இதிலே சோறு விடுங்க அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தட்டை அப்படி ஓரமாக வைக்கிறாரு. வைக்கும்போது பார்த்தா அந்த தட்டு ரெண்டாக உடஞ்சி வருது. உடஞ்சி உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிழவி சொல்லுது, ஐயோ இப்படி 10 வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த இந்த மண் தட்டை உடச்சிட்டியாடா பாவி, என் புருஷன் இதெல்லாம்டா 10 வருஷமா மூத்தரம் இருந்து ஊற்றுவாரு, அந்த தட்டை அப்படி உடச்சிட்டியாடா அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி கதறும். வேறு ஆச்சாரம் ஆச்சாரம்னு மனைவி ஒரு மொச்சக்கொட்டை விழுந்ததுக்கு ஆச்சாரம் ஆச்சாரம் போனாப்புல எவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்காப்புல பார்த்தீங்களா? இது போன்ற நல்ல கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.